கண்ணை திறந்து நல்லா பாருங்க. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. எத்தனை தடவை ஒருத்தரை உசுர கொடுத்து நம்பி அப்புறமா ஐயோ இவன் இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல போலித்தனம் பல முகமூடி போட்டுக்கிட்டு வருது. இனிப்பு மாதிரி பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சிருப்பாங்க. இல்லன்னா அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் காலை பிடிப்பாங்க. இந்த வீடியோல உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்கிற அந்த மாதிரி போலி மனுஷங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அவங்க கிட்ட இருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதை கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தேவையில்லாத தலைவலியையும் மனக்கஷ்டத்தையும் தவிர்த்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. உங்க ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். 1. அந்த அதிகப்படியான பாசம். இது வெறும் வேஷம். நிறைய நேரத்துல இந்த மாதிரி ஆளுங்க உங்களை மடக்கிறதுக்காகவே ஆரம்பத்துல ரொம்ப ஐஸ் வைப்பாங்க. ஓவரா புகழ்றது, எப்ப பார்த்தாலும் உனக்கு நான் இருக்கேன்னு சொல்றதுன்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனா போக போகத்தான் தெரியும் அந்த முகமூடி கழண்டு விழும். அப்போதான் அவங்க உங்களை பயன்படுத்திக்கவோ இல்ல அவங்க காரியத்தை சாதிக்கவோ தான் அப்படி நடிச்சாங்கன்னு புரியும். ஒன்னு யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு தேவை இருக்கும்போது மட்டும் அந்த பாசம் இருக்கா இல்ல எல்லா நேரத்திலையும் இருக்கான்னு பாருங்க. உண்மையான பாசம் மெதுவா தான் வளரும். அதுல இந்த மாதிரி ஓவர் நடிப்பு இருக்காது. 2வது சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணு. ஒருத்தன் பொய்யானவன்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறது இதுதான். அவங்க வாயை திறந்தாலே வாரி வழங்குவாங்க, ஆனா காரியம்னு வரும்போது ஆளையே காணோம். அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம்னு மலை மாதிரி வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆனா மடு அளவுக்கு கூட செய்ய மாட்டாங்க. உங்ககிட்ட ஒரு கதையை சொல்லுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட வேற கதையை சொல்லுவாங்க. வேலை செய்யற இடமோ நண்பர்களோ இல்ல காதலோ எங்கேயாவது ஒருத்தர் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா உஷாராகிடுங்க. அந்த இடத்துல ஏதோ இடிக்குதுன்னு அர்த்தம். 3வது வாய்ப்புக்காக பதுங்குறவங்க. இந்த மாதிரி ஆளுங்க எப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு பார்த்து தான் பழகுவாங்க. காசோ அந்தஸ்தோ இல்ல வேற ஏதோ லாபமோ அது இருக்கிற வரைக்கும் தான் உங்க கூட இருப்பாங்க. அந்த லாபம் தீர்ந்ததுமே யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? பெரிய ஆளுங்க கிட்ட ஒரு மாதிரியும் வேலைக்காரங்க கிட்ட இல்ல சாதாரண மனுஷங்க கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துப்பாங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க காலை பிடிப்பாங்க, மத்தவங்கள மதிக்கவே மாட்டாங்க. இத வச்சே இவங்க தரம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். 4வது பிரச்சனையை நேருக்கு நேர் சந்திக்க பயப்படுறவங்க. போலி மனுஷங்களுக்கு நேர்மையா பேசி ஒரு பிரச்சனையை தீர்க்க தெரியாது. மனசுல ஒண்ணு வச்சிருப்பாங்க, ஆனா வெளியில எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சு பேசுவாங்க. ஆனா நீங்க இல்லாதப்ப பின்னாடி போய் உங்களை பத்தி அசிங்கமா பேசுவாங்க. நேருக்கு நேர் மோத தைரியம் இல்லாம முதுகுக்கு பின்னாடி குத்துறது தான் இவங்க ஸ்டைல். ஆனா உண்மையான மனுஷங்க தப்புன்னா மூஞ்சுக்கு நேரா சொல்லிடுவாங்க, பேசி தீர்த்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உறவுதான் முக்கியம், வேஷம் முக்கியம் இல்லை. 5வது அவங்க உடம்பே காட்டி கொடுத்துடும். வாய் பொய் சொன்னாலும் உடம்பு பொய் சொல்லாது. ஒருத்தர் பேசும்போது அவங்க கண்ணை பார்க்காம தவிக்கிறது, ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறது, இல்லனா கைகளை ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டு பதட்டமா இருக்கிறது. இதெல்லாம் கவனிங்க. அவங்க போடுற அந்த பொய் புகழுக்கும் அவங்க முகத்துல இருக்கிற பாவனைக்கும் சம்பந்தமே இருக்காது. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசும்போது அவங்க முகத்துல அந்த ஒரு நேச்சுரல் ஃபீல் இருக்காது. இது கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சாலே நம்ம தப்பிச்சுக்கலாம். 6வது உங்களையே குற்றவாளியாக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க சில மேஜிக் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற, நான் உனக்கு உதவி பண்ணத்தான் பார்த்தேன். இப்படி பேசி தப்பு செஞ்சு அவங்க மேல சந்தேகம் வராம உங்க மேலேயே தப்பு இருக்கிற மாதிரி மாத்திருவாங்க. அவங்க பண்ண தப்பை ஏத்துக்காம உங்களை ஒரு மாதிரி குழப்பத்திலேயே வச்சிருப்பாங்க. உண்மையான மனுஷங்க தப்பு பண்ணா ஆமா தப்புதான்னு ஒத்துப்பாங்க, ஆனா இவங்க கதையை திருப்புவாங்க. 7வது உண்மையான அக்கறை இருக்காது. மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. ஆனா இந்த போலிங்க எப்படின்னா நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது மேலோட்டமா வருத்தப்படுற மாதிரி நடிப்பாங்க, ஆனா அவங்க பேச்சு பூரா அவங்கள பத்தியே தான் இருக்கும். எனக்கு அதை விட கஷ்டம் தெரியுமா அப்படின்னு அவங்க கதையை ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு நிஜமாவே ஒரு உதவி தேவைப்படும் போது அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிறது நடிப்பு பாசம் தான், நிஜமான அக்கறை இல்லைன்னு அப்பதான் புரியும். இந்த மாதிரி ஆளுங்களை அடையாளம் காண்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா இந்த 7 விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டா தப்பிச்சிடலாம். உங்க உள்மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஒருத்தரை முழுசா நம்புறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா இந்த உலகம் ஒரு பெரிய நாடக மேடை. இங்க பல பேர் பல வேஷத்துல வருவாங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி யாரையாவது சந்திச்சிருக்கீங்களா? அவங்க பண்ண வேலை என்ன? அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ உங்க நண்பருக்கு கண்டிப்பா தேவைப்படும், அவருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காகவே இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் காத்துட்டே இருக்கு, பார்த்துட்டே இருங்க.